வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளையெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப கவனமாக வளர்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லி 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 வளர்த்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லலை. தனியாக எங்கேயுமே விட மாட்டாங்க. அம்மா அப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம கூடவே இருப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் போகும்போதோ, வேலைக்கு பெரும்பாலும் அனுப்ப மாட்டாங்க. நம்மலாம் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு 40 வயசு தொட போகுது. இப்போ தான் வந்து நம்ம வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆம்பளைங்களுக்கு நிகரா நம்மளும் இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொல்லி இப்போ எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கோம். எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துட்டோம். அப்போ நம்ம அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப படிப்பு வந்து முக்கியத்துவம் குடுக்கல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ படித்தாலும் கல்யாணம் பண்ணி தான் குடுக்க போறோம். இதுக்கு எதுக்கு நம்ம அப்போ வந்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, செலவு பண்ணுறக்கும் வந்து வசதி இல்ல. நெறைய வசதி இல்ல. நெறைய பேர் டிகிரி படிச்சிருக்க மாட்டோம். நம்ம 40ல இருக்கிறவங்கலாம் படிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு 10, 12 தாண்டுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா படிக்கணும், நல்லா இது பண்ணணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லுது, நம்மளும் சொல்லி சொல்லி வளர்க்குறோம். ஆனா எவ்வளவு படிச்சாலும் இந்த பெண்கள் அனுபவிக்கிற வன்கொடுமைங்கிறது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருதான்னா இல்ல. இதுக்கு முழுக்க முழுக்க வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா காலம் அவ்வளோ வேகமா மாறிட்டுருக்கு, நாகரீகமா மாறிட்டுருக்கு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொன்னும் நடக்கும்போது கவர்மெண்ட்ட குறை சொல்றோம். ஆம்பள பசங்க பொம்பள புள்ளைகள குறை சொல்றோம். சூழ்நிலை சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்லன்னு சொல்றோம். முதல்ல வந்து நம்ம நம்ம வீட்லருந்து நம்ம ஆரம்பிச்சா மட்டும் தான், இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். வீட்லருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் நடுவுல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்கள் தோழி சேனல்னு ஒண்ணு நான் நடத்திட்டுருக்கேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன். பொதுமக்களாகிய எல்லாரும் எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிருவோம். நம்ம வீட்லருந்து ஆரம்பிக்கணும்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம பொம்பள புள்ளைகள தான் நம்ம சொல்றோம். இங்கே போக்கூடாது, அங்கே போக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம பொம்பள புள்ளைகள சொல்றோமே, எத்தனை வீட்ல ஆம்பள பசங்கள வந்து நம்ம சொல்லி வளர்க்குறோம். நான் எல்லா ஆம்பள பசங்களோட அம்மாமார்களையும் நான் குறை சொல்லல. ஆம்பள பசங்களையும் நான் குறை சொல்லல. ஒவ்வொருத்தர் வீட்ல ஒவ்வொரு சூழ்நிலைகள். இப்ப அவங்கள நம்ம கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்ப எல்லாருமே வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியுங்கிற சூழ்நிலை வந்தாச்சு. இந்த சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். அம்மா இப்படிதான், அண்ணன் தங்கச்சின்னா இப்படிதான், எல்லாத்தையும் சமமா நடத்தணும். பெண்கள பாதுகாக்கறக்கு தான் ஆம்பள பசங்க அப்படிங்கிறத சொல்லணும் 1. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களும் மேல வரணும். அதுக்கு வந்து எல்லா ஆம்பளைகளும் வந்து துணை இருக்கணும். அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும். 2வது வீட்ல அம்மாவ பார்க்குற மாரி தான் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும். அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நம்ம வீட்ல சொல்லிக் குடுக்கணும். 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்க மோஸ்ட்லி என்ன பண்றாங்க அவங்க? ஒரு டைமுக்கு மேல வீட்டுக்கு வரல அப்படின்னா நம்ம கேட்கணும். எத்தனை வீட்ல இன்னைக்கு அப்படி கேட்குறாங்கங்கிறது தெரியல. உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. எனக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களையுமே இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்பவும் வந்து அவங்கள வந்து விலக்கி வைக்கிறதெல்லாம் இல்ல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு வயசுக்கு மேல ஆம்பள பசங்கள நெருங்க விடக்கூடாது. நம்ம தனியா அவங்களுக்கு ரூம் குடுக்கணும், பிரைவசி குடுக்கணும் அப்படின்னு. பிரைவசிங்கிறது எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கும் என்னங்க பிரைவசி இருக்கு? சொல்லுங்க. பச்சை குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரைவசி இருந்துச்சு? அவங்க நம்மகிட்ட பாதுகாப்பா தான் இருந்தாங்க. அதே மாரி அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது போயி,
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்லணும். கண்டிப்பாக இது ஒரு வீட்லேயும் சொல்லணும். அத நம்ம கண்காணிச்சுக்கிட்டே அவங்கள இருக்க முடியாது. 10 விஷயம் நம்ம சொன்னா அவங்க விளையாட்டு பிள்ளைங்க தான். ஏன்னா நம்மலாம் வந்து 20 வயசு எனக்கெல்லாம் வந்து 18 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 21 வயசு அப்படிங்கும்போது 2 குழந்தைங்களுமே பிறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் பையனுக்கு 22 வயசு ஆகுது. வேலைக்கு போயிட்டுருக்கான். அப்போ நம்ம வந்து அத நம்ம வயசுல அவங்க பொறுப்பா இருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கவனமா நம்மள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க மனசுல விதைச்சிட்டோம்னாலே, ஐயோ! நம்ம குடும்பங்கிறத தாண்டி வேற எதுக்குமே அவங்க போறதுக்கு வாய்ப்பில்ல. இது எனக்கு தெரிஞ்ச கருத்துங்க. நாளைக்கு இன்னொரு தகவலோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.